இருந்திருந்தால், அவருடைய உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் சூழ்நிலை வேறு மாதிரி மாறி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் பாஜக இங்கே கால் ஊன்றவே ஊன்றாது அப்படின்னு கையை கூட ஊன முடியாதவங்க பாஜகவை கிண்டடித்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு ஒரு 10 விழுக்காடு, ஏற்கனவே சொன்னது போல திமுகவினுடைய வெற்றிக்கும் அதிமுகவினுடைய தோல்விக்கும் காரணமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய நாளைக்கு அந்த கணக்குகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உறுதியாக உங்களுக்கு தெரியும், புரியும். நான் சொல்கிற விஷயம் என்னென்ன, அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக பாஜக விளங்கி கொண்டிருக்கிறது. இது பாலச்சந்திரன் சார் சொன்னது போல் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, உறுதியாக நாங்கள் இங்கு தனியாக வளர வேண்டும், இங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேட்கை எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பட் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வரவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் உறுதியாக ஒரு 15 விழுக்காடாவது நம்ம பெறுவோம்னு நினச்சோம். பட் ஆனால் இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது எண்ணுவதற்கு. இப்போ தான் நம்ம ஒரு 50% கூட முடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கல. நான் சொல்கிறது 3-4 ரவுண்டு தான் போயிருக்கும். இன்னும் நிறைய நைட் வரைக்கும் எடுத்துகிட்டு தான் போகும் அது. அதனால் உறுதியாக என்னை பொறுத்தவரையில் இந்த 10.5 என்பது இன்னும் கூட ஒரு 2 அல்லது 2.5% மேல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயமாகத்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் பார்க்கிறேன். மேபி ஒரு 2-3 சீட்டு எங்களுக்கு கிடைச்சிருந்தது கூடுதலா அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். சரி, தற்போது நம்முடன் அரங்கத்திற்கு திமுகவிலிருந்து சையத் ஹஃபீஸ் இணைகிறார். வரவேற்கலாம் சார். வணக்கம். பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது 10.57 அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி மற்ற கட்சிகள் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 21.57 இருக்குது. ஸோ திமுக, பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி திமுக உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவையா அந்த தருணத்தில் இப்போ திமுக இருக்கா? வாக்கு வங்கி திமுக அஃப்கோர்ஸ் அதிகரிக்கக்கூடியதான் வாய்ப்பு இருக்குது, இன்னும் ஃபுல் நம்பர்ஸ் வரல. ஸோ இந்த பிஜேபியுடைய ஓட் ஷேர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 2 விஷயங்களை பார்க்கணும். ஒன்றும் நம்பர்ஸ்லேயும் சரி, இல்லை ஓட்டிங் பர்சன்டேஜ்லேயும் சரி, நாங்கள் எந்த விதத்துலையும் குறையில. இப்போ எங்களுடைய ஓட் பேங்க் இன்டாக்டாக இருக்குது. எங்களுடைய ஓட் பேங்க் சீட் கன்வெர்ட்டபிலிட்டியும் கொண்டு சேர்த்துருக்கு. அப்போ நாங்கள் நம்பிட்டு இருந்த எங்களுடைய தலைவருடைய 3 ஆண்டு கால ஆட்சியுடைய சமூக நல திட்டங்களுடைய பிரதிபலிப்பு களத்தில் தெரியுது. எங்கள் தலைவர் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை களத்தில் தெரியுது. நாங்கள் கொண்டு வச்ச அந்த சித்தாந்தம், அந்த கருத்தியலை மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்கன்றது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. இது வரையும் நடந்த நம்பர்ஸ்லேயும் இதுதான் தொடரும்னு கூட நினைக்கிறேன். இப்போ 40 காட்டுறீங்க. நாங்கள் ஆரம்பம் முதல் கொண்டு அதை தான் சொல்கிறோம். தமிழ்நாடும் புதுவையும் சேர்ந்து 40 தொகுதிகளும் பாஜகவுக்கு எதிராக நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை எங்கள் தலைவர் கொடுத்துருந்தார். அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். ஆப்போசிஷனில் ஏன் கூடுது அப்படின்றது அதிமுக பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய விஷயமோ. அப்படி பார்த்தாலும் பாஜகவை விட அதர்ஸ் 21% இருக்காங்க. அப்போ நீங்கள் கடந்த காலங்களில் இவங்க அமைச்ச கூட்டணியும் இப்போ அவங்க அமைச்ச கூட்டணியும் இன்றைக்கி அவங்க நின்ன தொகுதிகள், பாஜக எத்தனை தொகுதிகள் நின்று இருக்கு, அவங்க கூட பாமக நின்னது, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாம் சேர்ந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அவங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவங்கள நிறுத்தியிருக்காங்க. அவங்களுடைய இது இருக்குது. டிடிவி தினகரன் ஏற்கனவே அறியப்பட்ட தலைவர், முன்னாள் கவர்னரை கொண்டு தேர்தல் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம், சிட்டிங் எம்எல்ஏ 3 முறை முதலமைச்சராக இருந்தவரையும் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ இந்த அளவில் மெனக்கெட்டு இருக்காங்க கூட்டணி. அப்போ இந்த ஓட் பர்சன்ட்ன்றது பாஜகவுடைய கருத்தியலுக்கு கிடைச்ச ஓட்டை அது பலன் கொடுத்திருக்கேன், அது பலன் கொடுத்திருக்கேன், அந்த வாக்கு சதவீதமாக அவங்க பலன் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். இது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க அலைன்ஸில் யார் யார் நிற்கிறா, எத்தனை சீட் நிற்கிறாங்கன்றதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. அந்த 10.5% அவங்க இல்லாததான், அவங்க அது இல்லாததான், அது பிஜேபிக்கு உண்டான தனிப்பட்ட டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் இல்ல, அது கிடையாது. இல்ல அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லா தொகுதியிலையும் இருக்க தானே போறாங்க. பாமகவுடைய வாக்காளர்கள் நீங்க நின்ன மற்ற 20 தொகுதிகள்லையும் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண தானே போறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபரும் நடந்திருக்குன்றதை நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அவங்க தனியாக நிற்கிறப்போ என்ன நடந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் உங்கள் மாநில தலைவராலேயே ஜெயிக்க முடியலையே, அவரே பின்தங்கி தானே இருக்கார். சொல்லிட்டு இருந்தாங்க ரைசிங் ஃப்ரம் த சவுத்து, மாற்றத்தை கொண்டு வருவார்னு. இங்கே நீங்கள் ஓட் பர்சன்ட் ஃபஸ்ட்டு 20 தொகுதிகள் நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி, நாங்கள் தான் ஆப்போசிஷன். இன்றைக்கி அது களத்திலேயே தெரியலையே. அதெல்லாம் நீங்க பேசினது இருந்தா இங்க ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்ல. ஒரு அண்மை செய்தி, தற்போது 2 தரப்புலேருந்து 2 முக்கியமான டெவலப்மெண்ட் இருக்குது. ஒரு பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஆலோசனை மேற்கொள்வதற்கான அவசர அழைப்பை சற்று நேரத்திற்கு முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அழைத்திருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியின்
தற்போதைய தலைவரும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதில் மற்ற கூட்டணியில் இல்லாத மற்ற கட்சிகளுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது பற்றி ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட். பாஜகவுக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது காங்கிரசுக்கும் தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. செல்வாக்கு மிக்க கட்சிகளாக தற்போது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி, இந்த 2 கட்சிகள் தான் மிக முக்கியமாக கிங் மேக்கராக செயல்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே என்டிஏல அங்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள். இவங்க கிட்ட சராசரியாக ஒவ்வொருத்தையும் 15 மக்களவை தொகுதிகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த எண்ணிக்கை அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. திரு கோலாகல சீனிவாஸ், தற்போது விளவங்கோடு இடைத்தேர்தல் முடிவு என்பது வெளியாகிறது. காங்கிரஸ் கட்சியின் தாரகை கத்பர் தற்போது வெற்றி பெற்றதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட்டிருக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின் அடிப்படையில் தற்போது விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தாரகை தற்போது வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திரு கோலாகல சீனிவாசன், பிஜேபி பற்றி சொல்லி தமிழ்நாட்டில் 2014 பிஜேபி தலைமையில் ஒரு என்டிஏ கட்டமைக்கப்பட்டது. அதில் பிஜேபி பெற்றது 5.6% வாக்குகள். ஆனால் பிஜேபி குறைவான தொகுதிகளில் தான் நின்றது. 7ன்னு நினைக்கிறேன், 7ஓ 9ஓ 7 தொகுதி தான் நினைக்கிறேன். பட் இப்போ 23 தொகுதிகளில் நின்று 10.5% வாக்குகள். ரொம்ப எல்லாருக்குமே அடிப்படையான எதிர்பார்ப்பு இரட்டை இலக்கத்தை தாண்டணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதை கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த ஒரு அபிலாஷை ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. அதே நேரத்தில் பிஜேபியினுடைய எதிர்பார்ப்புக்கு இது மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னா அது கீழே. நாமளே 25% வாக்குகளை பெறுவன் நியூஸ் அதோட அவர் உங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, ப்ரெஸ் மீட்லேயும் பல தடவை சொல்லியிருக்கிறார். அதோடு கம்பேர் பண்ணால் இது ஏமாற்றம் தரக்கூடியது. என்றாலும் பிஜேபி சிறப்பான முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. அதே நேரத்தில் ஏடிஎம்கே எவ்வளவு பர்சன்டேஜ் கொஞ்சம் சொல்லுங்கள். 20.36. 2019 பிஜேபியோட சேர்ந்து இருந்தப்போ 19% வாங்கினாங்க. இப்போது பிஜேபியை விட்டு வெளியில் மோரார்லஸ் அதே வாங்கியிருக்காங்க 20%. அதை மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறப்போ பிஜேபி ஒரு ஏடிஎம்கே ஒரு தேக்க நிலையில் இருக்குது, ஒரு ஸ்டாக்னேஷனில் இருக்குது. கீழேயும் போகலை மேலேயும் போகலை. இருக்கிற அந்த 20%ங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. போன தடவை பிஜேபியில் இருக்கிறப்போ இதை காட்டிலும் 1% குறைவாக இருந்தது. இப்போ 1% கூடுதலாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு தேக்க நிலையில் பாஜகவுக்கு கூடுதலாக வந்திருக்கக்கூடிய 4% வாக்கு அப்படின்றது எங்கேருந்து வந்திருக்கு? எப்படி? அப்போ பாஜகவுக்கு கூடுதலாக போன மாதிரி 6% அப்படின்னு சொன்னீங்க. அந்த நம்பர்ஸ் இப்போ அவங்களுடைய கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி, அப்போ கூட்டணி கட்சி வாக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எப்படி? கூட்டணி கட்சி வாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆமாம். அதிமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. ஏடிஎம்கே ஓட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. பிஜேபியுடைய ஓட் ஷேர் 4% அதிகரிச்சிருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த கூட்டணி கட்சியுடைய வாக்கு வங்கி இல்லை. இங்கே ஒன்று கவனிக்கணும். ஏடிஎம்கேயோட இந்த தடவை எத்தனை கட்சிகள் கூட்டணி? வலுவான கூட்டணி. அது வெறும் தேமுதிக ஒன்று தான். அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா தேமுதிக 5 தொகுதிகளை போட்டிட்டாலும் ஒரு வேட்பாளர் முன்னிலையில் இருக்கலாங்க. தேமுதிக ஓட்டு வங்கிங்கிறது 1% அந்த லெவலில் தான். அந்த ஒரு தொகுதியில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் தேமுதிக பர்சன்டேஜ்லாம் பாருங்க. கடைசியாக 1%ல நின்னாங்க, 0.5% நின்னாங்க. 0.96. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட கூட்டணியே இல்லாமல் தான் அதிமுக போட்டியிட்டது. அதை மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் சாதாரண எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் கூட்டணியே இல்லாமல் ஒரு போட்டியிட்டது. ஸ்டார் வேட்பாளர்கள் கிடையாது. என்ன அதில் நின்ன வேட்பாளர்களில் எனக்கு தெரிய ஜெயவர்தன் தவிர்த்து மற்ற யாருக்குமே தெரியாது. ஏதோ வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கு நிறுத்துகிற மாதிரி நிறுத்தினாங்க. கடைசி 1 மாதம் தான் பிரச்சாரமே நடந்தது. பெரிய அளவில் பணமே செலவழி. நீங்கள் சொன்ன 1000 விமர்சனங்கள் அதிமுக மேலே இருந்தாலும் முகம் தெரியாத வேட்பாளர்கள் ஃபைன். தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு கூட்டணி இல்லை, ஃபைன். ஆனால் இருந்தாலும் உங்களோட வாக்கு வங்கி அப்படின்றது குறையிலையே. அதைத்தான் நான் சொல்கிறேன். தேக்க நிலையில் அப்படியே நிற்குதுன்னு சொல்கிறேன். இது கூடவும் இல்லை குறையும் இல்லை. ஏடிஎம்கேயை பொறுத்தளவில் என்னுடைய அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதனுடைய வாக்கு வங்கி 20%ங்க. நான் திரும்ப இதுக்கு முந்தின விவாதங்களில் சொன்னேன். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் எது எப்படியோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட தனித்து நிற்பது போல் தான் இருக்குது. இந்த தடவை ஏடிஎம்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் ஏடிஎம்கே ஒரிஜினல் ஹைட். அதுதான் அதனுடைய அசலான உயரம் அப்படின்னு. இன்றைக்கி ஏடிஎம்கேட ஹைட்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஏடிஎம்கேட உயரம் என்னன்னா 20% சொல்லிடுறோம். சரி, நாம் தமிழர் கட்சி 3 தேர்தலில் தனித்து நிற்கிறாங்க. அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்றது கடந்த தேர்தலில் 7%, க்ளோஸ் டு 7%. இப்போ அவங்க 10.5 மேலேயோ அல்லது 11% மேலேயோ போக வாய்ப்பு இருக்கு.